எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மூலிகை குளியல் பொடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் குழந்தைக்காக, வசுவுக்காக ஒரு குளியல் பொடி ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒண்ணு போட்டிருக்கேன். திரும்பவும் இன்னைக்கு என்னெல்லாம் சேர்த்து பண்ண போறோம் அப்படிங்கிறத நாமளே எப்படி வீட்ல ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பூக்கள வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மஞ்சள் சாமந்தி பூ வைப்போம் இல்லையா சாமிக்கு, அந்த பூக்கள் எல்லாம் இந்த மாதிரி காய வச்சு நம்ம நல்லா எடுத்து வச்சுடலாம். இப்போ இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய சாமந்தி பூக்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெவந்தி பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மஞ்சள் சாமந்தி, வெள்ளை சாமந்தி இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல வயலட் கலர்ல ஒண்ணு இருக்கும். அது நம்ம சேர்க்க வேண்டாம். அது சேர்த்தோம் அப்படின்னா பொடி குளியல் பொடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது டார்க் கலர் ஆயிடும் அப்படிங்கிறதுனால அது வேண்டாம். இதுக்கெல்லாம் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாமிக்கு அன்னாடம் வைக்கக்கூடிய பூக்கள். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு சாமந்தி பூவ டெய்லி எல்லா படத்துக்கும் வச்சோம்னா, அன்னாடம் வைக்கக்கூடிய பூக்கள டெய்லி மாத்திருவோம் இல்லையா? பழைய பூவ எடுத்துறபோது அந்த காம்புகள் எல்லாம் எடுத்துட்டு உதுத்துட்டு, இந்த மாதிரி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா, இதோடைய வாசனையும் மாறாது. இந்த மாதிரி கலரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இப்படி இருக்கும். நல்ல கலரும் கிடைக்கும். ஸ்கின்னுக்கும் இயற்கையான பூ போடும்போது, இந்த மஞ்சள் கலரும் கிடைக்கும். நல்லா வாசனையாவும் இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சதுனால நமக்கு இந்த கலர்ல இருக்கு. இது மாசி பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே நம்ம தொட்டியிலேயே நம்ம ஆத்திலேயே எடுத்தது தான். இதெல்லாமே பறிச்சு சுவாமிக்கு வச்சது. மாசி பத்திரி எப்படி இருக்கும் அப்படின்னா, கதம்பத்தோட வச்சு கட்டியிருப்பா. உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். நம்ம இத பறிச்சு அப்படியே சுவாமிக்கு ஒவ்வொன்னாவும் வைக்கலாம். இல்ல கட்டி மாலையா போடலாம். இல்ல கதம்பம் மாதிரி சாமந்தி, ரோஸோட கட்டியும் சாமிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வேஸ்ட் பண்ணாம எடுத்து, இதெல்லாம் வெயில்ல இந்த தழைகள் எல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு காய வச்சுட்டோம் நல்ல வெயில் அப்படின்னா, இந்த மாதிரி கலருக்கு அது மாறிடும். இதோடைய வாசனையும் ரொம்ப அருமையா இருக்கும். நமக்கு இதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதையும் நான் குளியல் பொடியில சேர்த்துக்கிறேன். நெறைய பேருக்கு பழைய மனுஷாளுக்கு அதாவது வயசானவாளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு இத காமிச்சிருக்கேன். இத காய வச்சு, இந்த மாதிரி எடுத்து, நல்லா இப்படி கையில நொறுக்கினோம் அப்படின்னா நொறுங்கணும். அந்த அளவுக்கு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம எல்லாம் காஞ்ச அன்னைக்கு நல்லா ஃபைனலா காஞ்சிடுது அப்படின்னா, ஒரு 3, 4 நாள் காய வச்சுட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது மெயினா பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் நம்ம சுவாமிக்கு வைப்போம் இல்லையா? அந்த பூக்களையும் வேஸ்ட் பண்ணாம, காஞ்சிட்டாலும் இதுலயும் வாசனையாவே இருக்கும். இந்த மாதிரி டெய்லி சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்களை எடுத்து, நீங்க இதுல இருக்க காம்புகள எடுத்துட்டு, உதுத்துட்டு, இதையும் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. கூடவே ரெட் கலர் செம்பருத்தி பூ, அப்படி இல்லன்னா லைட் கலர்ல இருக்கக்கூடிய, சாண்டல் கலர்ல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ கூட இத எடுத்துக்கலாம். இதுவுமே ஸ்கின்னுக்கு நல்லது தான். நம்ம தலைக்கெல்லாம் அரைச்சு தேய்ச்சு குளிக்கிற போது செம்பருத்தி எல்லாம் எடுத்துப்போம் இல்லையா? அதனால பன்னீர் ரோஜாவுடைய இதுவும் சாமிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள். இது ஒரு 150 கிராம் இல்ல ஒரு 200 கிராம் அளவு கூட எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூலாங்கிழங்கு. இதுவுமே நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு கஸ்தூரி மஞ்சள், இந்த பூலாங்கிழங்கு இதெல்லாமே கிடைக்கும். இதுவும் நல்லா வெயில்ல காய வச்சோணும். இதோடைய வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெற்றி வேர். இதுவும் நாட்டு மருந்துகள்ல நமக்கு கிடைக்கும். இதையும் காஞ்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கத்திரிக்கோலால ஃபைனா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அரைக்கிற போது மிக்ஸியில நல்லா பவுடர் ஆயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி இத கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால, இதுல அப்படியே இது ஒரு சுருள் மாதிரி இதெல்லாம் கிராம் கணக்குல நம்ம கேட்டோம் அப்படின்னாலே நாட்டு மருந்து கடைகள்ல இது எல்லாமே கிடைக்கும். இந்த ரோஸும் கூட நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிறது. அடுத்தது 200 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதுவுமே வெயில்ல காய வச்சு நல்லா எடுத்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சுக்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு வயசு ஒரு 1லேருந்து 3 வயசுக்குள்ள இருக்க குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக. இப்ப இதுவே பெரியவாளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 3, 4 வயசு, 5 வயசு குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் நன்னா பிடிக்கணும். மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும். ரொம்ப பிரைட்டா இருக்காது. கொஞ்சம் பெரிய குழந்தைக்கோ, இல்ல பெரியவாளுக்கோ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான கலர் தேவை அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான அ மஞ்சள் இருக்கு இல்லையா? நம்ம பொங்கலுக்கெல்லாம் நம்ம பறிச்சு எடுப்போம் இல்லையா? பச்சை மஞ்சள். இத அலம்பிட்டு ரவுண்ட் ரவுண்டா நறுக்கி வெயில்ல காய வச்சு, இதையும் அதோட சேர்த்து அரைக்கிற போது நல்ல கலர் கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்காக பண்ணும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கலர் வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பிரைட்டான கலர் வேணும்னா இத சேர்த்துக்கலாம்.
அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பொங்கல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ஆத்துல வந்து தொட்டியில் வந்து பறித்து எடுத்தது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இது 2 மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம மிக்சியில் போடும்போது உடனே மசியாது. அதனால இதை உரல்ல 2யும் வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் இடிச்சிட்டு கொஞ்சம் தூள் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் சேர்க்கணும். அதனால இது 2ம் வந்து நம்ம உரல்ல இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் நம்ம வந்து பெரிய ஜாரில் நல்லா வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணின வெற்றி வேர் இதையும் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் தான் நமக்கு வந்து நன்னா வந்து மசியும். அதனால இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து தனியாக மஞ்சள் அரைக்கக்கூடிய மிஷின் இருக்குது அப்படின்னா நிறையான குவான்டிட்டி எடுத்து மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து மிஷினில் அரைக்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு இங்கே இல்லைங்கிறதுனால நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இந்த ரோஜா பூவையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு திரும்ப திரும்ப கூட நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த எல்லா பொருளையும் வந்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதோட சேர்த்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கஸ்தூரி மஞ்சளையும் பூலாங்கிழங்கு இது 2யும் வந்து உரல்ல நல்லா ஃபைனாக இடித்து எடுத்துட்டு சின்ன சின்ன தூளாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த பூவோட பொடிகள் எல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அந்த மஞ்சளையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சலிச்சு எடுக்க போகிறோம். மறுபடியும் அதை இடிக்கும் போது பார்க்கலாம். உரல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பூலாங்கிழங்கும் கஸ்தூரி மஞ்சளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா வந்து மிக்சி இதில் வந்து உரலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இடித்து எடுத்துடலாம். இதில் இடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய உரல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால வேலை செய்கிறவா வந்து தானம் தான் வந்து இடித்து கொடுக்குறா. பெரிய உரலில் இந்த மாதிரி கை கடப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் போட்டு இடிக்கிறேன். நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட பெரிய உரல் இல்லைன்னா சின்ன உரலாக இருந்ததுன்னா கூட குட்டியான உரல் இருக்கும் இல்லையா, அதில் கூட போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூனால் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ நைஸாக இதில் உரல்லையே நம்மளால் பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிற போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இந்த பூலாங்கிழங்கோடு சேர்ந்து இந்த கஸ்தூரி மஞ்சளும் இடிக்கிற போது நல்லா வந்து வாசனையும் ஜாஸ்தி நல்லா இருக்குது. இதோட நம்ம வெற்றிவேர் மற்றது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே மூலிகை உள்ளது அப்படிங்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருக்கா அப்படின்னா பெரியவாள் வரைக்கும் 3 வயசு குழந்தையிலேருந்து அடுத்தது பெரிய ஸ்டேஜ் வரைக்கும் இருக்க வாழ்க்கெலாம் பூசிக்கிறதுக்கு இன்னும் வேறு இதில் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லா பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து இடித்து எடுத்தாச்சு. இது வந்து ஒரு தடவை நம்ம வந்து சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மறுபடியும் இந்த கப்பிகள் வரும் இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை உரலில் போட்டு இடிச்சிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த பூலாங்கிழங்கு இதோடு சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்குது. உரலில் இடிக்கிறதுனால நமக்கு நல்லாவே ஃபைன் பவுடராக இருக்குது. அந்த அளவுக்கு வெயிலில் நல்லா வந்து நம்ம காய வச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பவுடர் ஆகும். சரியாக காயலை நசுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருந்தது அப்படின்னா சரியாக வந்து பவுடர் ஆகாது. மிக்சியிலையுமே ஃபைன் பவுடர் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி உரலில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உரலில் இடிச்சுமே எவ்வளோ கப்பி வருது பாருங்கள். திரும்பியும் இதை வந்து நம்ம போட்டு ஒரு தடவை இடித்து எடுத்துக்கிற போது நமக்கு இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ரொம்ப சின்ன குழந்தைக்கு பூசுகிற போது நமக்கு வந்து அதை தொட்டோம் அப்படின்னா மழைன்னு இருக்கணும். கையில் நிரளாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கப்பிகள் இருக்குது பாருங்கள். இதையும் மறுபடியும் நம்ம இடித்து சலிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூ இதெல்லாம் வந்து இடித்தோம் இல்லையா, அரைச்சதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாமரம், வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து இது பெரிய மாமரம், இது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆகுது. அதே மாதிரி பெரிய வேப்ப மரம், இதெல்லாம் வந்து எலுமிச்சங்கன்று. இந்த சைட்லேயும் வந்து ஒரு எலுமிச்சங்கன்று இருக்குது. இந்த பக்கமும் வாழை மரத்தோட கேப்பில் இருக்குது.
கீழெல்லாம் நிறைய மஞ்சள் செடியெலாம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் உள்ள ஒரு செம்பருத்தி செடி, இதுவும் வந்து மஞ்சள் செடி. இதெல்லாமே பறித்து எடுத்து நறுக்கி காய வச்சுட்டு இதெல்லாமே அரைச்சி பவுடர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஆரஞ்சு கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி செடி. இது இதோடைய மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி லைட் சாண்டலில் இருக்கும், நடுவில் மட்டும் வந்து குங்கும கலரில் இருக்கும். இப்போ உரலில் இடித்தது இல்லாமல் நம்ம வந்து மிக்சிலையும் சேர்த்து லாஸ்ட்டில் வந்து அந்த கப்பியெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு தடவை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டோம். இப்போ அதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். போட்டுக்கோமா, அதோட போட்டு சலிச்சிரு. ரொம்ப சின்ன குழந்தைக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நாமளே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கடையிலையும் இப்போ எல்லாமே வந்து நிறைய நல்ல பிராண்ட் எல்லாமே எல்லாரும் பண்ணுறா கிடைக்கிறது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாமளே இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது இப்போ வெயில் சீசன், சாமந்தி பூ நிறைய கிடைக்கிற சீசன் இது. அதே மாதிரி பன்னீர் ரோஸ் இதெல்லாமே இப்போ கிடைக்கிறது நிறையா. வெயிலும் அடிக்கிறது அப்படிங்கிறதுனால காய வச்சு எடுத்துட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வெயிலும் இருக்குது, பூவும் கிடைக்கிறது, எல்லாமே வந்து இந்த சீசனில் நம்ம வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த வாசனைக்கு, இந்த பூலாங்கிழங்கோட வாசனைக்கு வண்டு வரவே வராது. வெற்றி வேறு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து பூச்சி வண்டு, நார்மலான மஞ்சள் பொடியில் வண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த பொடியில், குளியல் பொடியில், மூலிகை குளியல் பொடியில் எப்போவுமே வண்டு வரவே வராது. நம்ம வந்து இதெல்லாம் காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த அரைச்ச பொடி எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் பொடி, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இதோட சேர்த்து நம்ம சாமந்தி பூ, வெற்றி வேர்லாம் பவுடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக எல்லாமே வந்து பவுடர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் உள்ள கப்பிகள் தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நான் வந்து தோட்டத்தில் வச்சு இடித்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சலிச்சிட்டோம் பாருங்கள். நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சு அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் கப்பிகளை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அரைக்கிற போது அதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து இதை கொஞ்சமாக ஜலம் விட்டு தண்ணி விட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நாம் வந்து பெரியவா பூசி குளிக்கிறதுக்கு கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பிகளையும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் அவ்வளோ வந்து எல்லாமே இதில் உள்ள செம்பருத்தி பூ, ரோஜா பூ உள்ள எல்லா மூலிகைகளும் இருக்குது. இது கப்பியாக இருந்தால் கூட இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே சலிச்சாச்சு, லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எல்லா பொடியுமே நம்ம வந்து இடித்து சலிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப நைஸாக நம்ம மேக்ஸிமம் உரல் இடிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்குது. ஃபுல்லாகவே எல்லா பொடியும் இடிச்சாச்சு. டோட்டலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் கிட்ட இருக்கும். இதுவே வந்து சின்ன குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால இதுவே ஒரு 6 மாதம் வரைக்குமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு என்னெல்லாம் வேற சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைகளாக இருக்கா, அதாவது 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு இதில் வந்து மருவு, மறிக்கொழுந்து இது ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப 1 வயசுக்கு உள்பட்ட 1 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து மறிக்கொழுந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மாந்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதனால ரொம்ப வாசனை பூவெல்லாம் வச்சுக்க மாட்டா இல்லையா, அதனால நம்ம வந்து மறிக்கொழுந்து அவாய்ட் பண்ணிட்டு நான் மற்றது வரைக்கும் போட்டிருக்கேன். 3 வயசுல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே பூசிக்கிறதுல வந்து மருவு, மறிக்கொழுந்து இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து பண்ணும்போது இன்னமும் கூடுதல் வாசனையா இருக்கும். மெத்தட்ல வந்து நீங்களும் மூலிகை குளியல் பொடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.